அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தர துர்க்கை வழிபாடு. சுபவிரய பிராப்தம் அதிகமாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க விரயங்கள் போய் பணவரவு ஏற்படும். அதேபோல் சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலங்கள் டக்குன்னு ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எதுவாக இருந்தாலும் நான் தர்க்கம் செய்வேன் என்று செய்து வேலைகளுக்கோ தொழில்களுக்கோ ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில் ஒரு முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்துவிட்டு அக்ரிமெண்ட் போடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை திடீரென்று தொந்தரவு ஏற்படுத்தலாம். சளி தொந்தரவுகள் வரலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது ஏற்றமான அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்களாக ரிஷபராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். புதிய கூட்டாளிகள், புதிய அமைப்புகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும்.